ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி அடை தான் செய்ய போகிறேன். எப்போவுமே தோசை இட்லின்னு சொல்லி செஞ்சு சாப்பிடுவோம். இடையிடையே இந்த மாதிரி ராகி அடையும் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடாய் அடுப்பில் வச்சு சூடானது 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த 2 பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அடுத்தது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி போட்டுக்கிட்டேன். அது கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த 2 பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கு பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வதங்கினதுக்கு கூடவே எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவையும் கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு விரவி வச்சுக்கிட்டேன். ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் கொஞ்சம் மாவை எடுத்துட்டு வாழை இலையில் எண்ணெய் தடவி அதில் நல்ல வட்டமாக பரத்திட்டேன். நல்லா பரத்தி வச்ச மாவை தோசை தவாவில் போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுட்டு எடுத்தால் ராகி அடை ரெடி.